வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தொடர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே. எல்லாம் இந்த கோமாளித்தனங்கள் மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் ஏப்ரல் 1 பண்ணுவாங்க. ஏப்ரல் 2 ஒரு புது டேவா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிபரேஷன் டேனா என்ன, எதனால ட்ரம்ப் அதை காயின் பண்ணியிருக்காரு, அது எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அமெரிக்காவை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இழிச்சவாயனா கருதி இத்தனை நாள் நம்மளை ஏறி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்னையோடு அதுக்கு முடிவு கட்டிட்டார். என்ன, இன்னைக்கு தான் நமக்கு விடுதலை. என்ன ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாம் ஏற்றுமதி பண்ணுற பொருளுக்கு எல்லாரும் கண்டபடி வரி போடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க நம்ம இறக்குமதி செய்கிறோம் இல்லையா, அவங்க நாட்டிலேருந்து வர பொருள். ஆமாம், அதுக்கு நம்ம அவ்வளோ போடுறது கிடையாது. சரியாக நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் தேர்தலிலே சொன்னார், அது நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு என்ன நீங்கள் வரி போடுறீங்க, முதல் கையெழுத்து அதே வரி உங்களுக்கு போடுவேன். அவருடைய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ இந்தியா 100 ரூபா எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுதுன்னாக்கா 100 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும். இல்லை எங்களுக்கு எதுவும் தேவைப்படலையே, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 100 ரூபாய்க்கு நீ விற்கிற இல்லை, இப்போ 100 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்கணும். சரியா தானே இருக்குது, சரியாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, வர்த்தகம் என்பது அப்படி இல்லை. இதுதான் அவர் சொன்னது. இப்போ நீங்கள் சொன்ன கொடுமையிலிருந்து அது விடுதலை, அப்படி விடுதலை நம்ம அடைய போகிறோம், லிபரேட் ஆக போகிறோம். ஆமாம் ஆமாம். இதனால தான் அமெரிக்கா வீணாக போயிடுச்சு. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். நான் இந்த ஏமாத்துறதுக்கெல்லாம் விட மாட்டேன். நான் இந்த உருட்டெல்லாம் 2016 உருட்டினார் அவர். உருட்டி அது ஒன்றும் போனி ஆகலை. இருந்தாலும் அதை முன்வைத்து பண்ணியிருக்காரு. அந்த இமிகிரன்ஸ் ரொம்ப கொடூரமா அதேதான். அதாவது இப்போ ஏற்றுமதி இறக்குமதி வரி மட்டும் இல்லை, இமிகிரன்ஸ் இந்தியாவை நம்ம அமெரிக்காவை ஏமாத்துறாங்க, வேலையெல்லாம் அவங்க பிடிக்கிட்டாங்க. அப்புறமா ரேப்பு, கொலை, திருட்டு எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். இப்படி அதனால் அவங்களெல்லாம் பிடிச்சி கையில் காலில் விலங்க மாட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். இந்த மாதிரி இந்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக அவருக்கு ஓட்டளித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, சொன்னபடி போல்டாக செய்கிறார். நம்ம சீமான் போல்டாக பேசுகிறாருல்ல, அந்த மாதிரி போல்டாக செய்கிறாரு அப்படின்னு அங்கேயும் ஒரு சீமான் ரசிகர்கள் மாதிரி தும்பிகள் அந்த ஊர்லேயும் இருக்கிறாங்க, வெள்ளை தும்பிகள். ஓகே, இது சொன்னது. அந்த அடிப்படையில் ஏப்ரல் 2 அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். இந்த டேட்லேருந்து நான் என்ன போடுறீங்களோ அதை நான் போடுவேன். இதை ஒரு அறிவித்த காலத்திலிருந்தே அப்போ கனடா, அமெரிக்கா வடக்கு, தெற்கே மெக்சிகோ, இந்த பக்கம் சீனா, அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியம், இப்படி பல நாடுகளும் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கனடா நீ வரி போட்டால் நானும் வரி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெக்சிகோவும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெக்சிகோவையும் கனடாவையும் அமெரிக்கா அதிகமாக சார்ந்திருக்குது. பல கட்டுமான பொருள்களுக்கு, அலுமினியம், இரும்பு, பல உணவுப் பொருள்கள், இதுக்கெல்லாம் கனடாவை சார்ந்திருக்குது அமெரிக்கா. அது மாதிரி மெக்சிகோவை முக்கியமாக தொழிலாளர்கள், அமெரிக்காவினுடைய பன்னாட்டு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லாம் அங்கே தான் இருக்குது, எங்கள் மெக்சிகோவில். ட்ரம்ப்போட நம்பிக்கை என்னென்னா, இப்படியெல்லாம் வரி போட்டாக்க அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவாங்க, அமெரிக்காவுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் வரப்போகிறது இல்லை. ஏன்னா மெக்சிகோ தொழிலாளிக்கு கொடுக்குற கூலி அமெரிக்க தொழிலாளிக்கு கொடுக்குற கூலியில் 10ல் 1 பங்கு கூட கிடையாது. அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணுறாரு. இதை அவர்கள் பூரா எதிர்ப்பு தெரிவித்தவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் நாங்களும் வரி போடுவோம். 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது. பார்க்கும்பொழுது நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், அதை அவங்க ரிசீவ் பண்ணும்போது அதிகமான வரி அதில் போட்டுக்கிறாங்க. அவங்க நாட்டிலேருந்து வர்றதை நமக்கு ரொம்ப கம்மியாக நம்ம போட்டுக்கிறோம். இது ஒரு எளிய முறையில் கணக்கை பார்த்தா அவர் சொல்கிற கணக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்றது முதல் கேள்வி. ஏற்கனவே இப்படி ஜாஸ்தியாக டாக்ஸ் போடுறாங்கன்னு தான் ட்ரம்ப் போடுறாருன்னு சொல்கிறீங்க. திரும்ப ட்ரம்ப் போடுறதையே கனடா போட போகுது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ட்ரம்ப்பு இப்போ கனடாலேருந்து நீங்கள் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருளுக்கு 25 விழுக்காடு போட்டிங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்கிற லிக்கரு, விக்ஸு இதெல்லாம் இருக்குது, அதுக்கு நாங்கள் 25% போடுவோம் அப்படின்றது அவங்க. அப்போ நீங்கள் ஏற்றுமதி செய்கிற பொருள் இங்கே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி இதுதான் அவங்களுடைய கணக்கு. இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வரிகள் அறிவிச்சிட்டாங்க. வரி அறிவித்தது மட்டும் இல்லை, இன்னும் 2 அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. சைனாவில் ரேர் மினரல்ஸ் இருக்குது. அந்த மினரல்ஸ் முக்கியமாக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு அவசியமானது. அந்த மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க, அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா,
வரலாற்று ரீதியாக சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஆகாது. ஆனால் இப்போ இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் பிறகு சீனா, ஜப்பான், சவுத் கொரியா 3 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம குடுக்கல் வாங்கல் வணிகம் இதெல்லாம் நமக்குள்ளே வச்சுக்குவோம், இந்த ஆள் ஒரு அகராதியாக இருக்கிறான், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் அந்த மாதிரி பேசியிருக்குது. இப்படி இவர்கள் எல்லாரும் உலகமே இப்படி எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த நாடுகளை கூட விட்டுருங்க, இந்த சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், கரீபியன் கண்ட்ரிஸ், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் வராங்கல்ல, அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி நம்ம நித்யானந்தா கைலாசா மாதிரி சின்ன சின்ன நாடு. அவங்களுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, உங்கள் ஊருக்கு வந்து கியூபாலேருந்து டாக்டர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, அந்த டாக்டர் எல்லாம் அங்கே வந்து வேலை பார்த்தா உங்கள் ஊர்லேருந்து எவனும் அமெரிக்கா வரக்கூடாது, விசா கொடுக்க முடியாது. இது வந்து ஏங்க கியூபா டாக்டர் வரக்கூடாது? கியூபா டாக்டர் வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து இது பண்ணுறீங்க, கொடூரமாக நீங்கள் வந்து சுரண்டுறீங்க, இம்மிகிரண்ட்டை சுரண்டுற மாதிரி சுரண்டுறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் என்ன கியூபா டாக்டர்களையும் விரும்பி தான் பல நாடுகளில் வேலை பார்க்குறாங்க. கோவிட் டைமில் அவங்க இல்லைன்னா நாங்கள் செத்தே போயிருப்போம், உன் விசாவே தேவையில்லை, எங்களுக்கு அந்த டாக்டர் வந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க அந்த சின்ன நாடுகள். ஆனால் நம்ம விஸ்வகுரு இருக்கார் இல்லையா, அதாவது எல்லாரும் எதிர்க்கிறாங்க, குட்டி சின்ன சின்ன ரவுடி கூட எதிர்க்கிறாங்க. ஆனால் விஸ்வகுரு என்ன செய்தார், அவர் ட்ரம்ப்புக்கு திக்கான ஃப்ரெண்டு வேற. நேத்திக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க, இதை நான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே படிக்கிறேன். A day before the US reciprocal tariffs kick in on April 2, India agreed to the terms of reference for bilateral trade agreement with US following intervention from the Prime Minister. கடைசி நேரத்தில் நம்ம சொல்லுங்க ஐயா, எப்படி சொல்கிறீங்களோ அதை நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தேவேந்தர் சர்மான்னு ஒரு விவசாயத்துறை சார்ந்த ஒரு ஆய்வாளர், அறிஞர், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, குனிய சொன்னாங்க படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த 23ஆம் புலி ஏசி மாதிரி தான், படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி இந்தியா வந்து விழுந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், மோடி வந்து அமெரிக்கா போகிறதுக்கு ட்ரம்ப்பை பார்க்க போனார் இல்லையா, அதுக்கு முன்னாலேயே பட்ஜெட்லேயே அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிற விஸ்கி, அப்புறம் ஹார்லே டேவிட்சன் பைக்கு, இன்ன பிற பொருள்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து வரி குறைப்பு செஞ்ச அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், இப்போ யூடியூப்பில் மற்ற ஃபேஸ்புக்கில் இதெல்லாம், அமேசானில், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வர விளம்பரங்கள் இருக்குது இல்லையா, இந்த விளம்பரங்களுக்கெல்லாம் 6% வரி போட்டிருக்காங்க இந்திய அரசு. அந்த வரியை நீக்கிட்டாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லை, இன்னும் மற்ற துறைகளில் வரி விலக்கு செய்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு வந்து இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இப்போ ஏன் இந்த மாதிரி அறிவிக்கணும், ஏன் இப்படி பயப்படணும்? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு அப்படின்றது என்ன? அந்த அளவுக்கு நம்ம வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறோமா, அமெரிக்கா சொல்ற எல்லாத்தையும் கேட்குற நிலையில தான் இருக்கிறோமா? இதுக்கு சில டேட்டா வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது கடைசியான புள்ளி விவரம் வந்து $77.5 பில்லியன், அதாவது $7,750 பில்லியன், ஒரு 8,000 கூட வச்சுங்களேன். $80 பில்லியன் அப்படின்னாக்கா 2 சைபர் சேர்த்துக்கணும், 8,000 கோடி டாலர், அதை ரூபாயால் பிரிக்கணும். ஆனால் நம்ம வந்து இறக்குமதி செய்கிறது 42 பில்லியன். அப்போ ட்ரம்ப் சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா பாதி வந்து வணிக பற்றாக்குறைனா உங்களுக்கு $35.3 பில்லியன் இந்தியா ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி கம்மியாக குறைவாக இறக்குமதி செய்கிறது. இதை சரி கட்டணுன்றது ட்ரம்ப்புடைய கோரிக்கை. அடுத்தது வந்து ட்ரேட் இன் சர்வீஸ் செக்டாரில், அதில் வந்து ஒரு $70 பில்லியன் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ இந்த கணக்கில் வந்து இப்போ இந்தியா எந்த அளவுக்கு வரி குறைப்பு செய்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல $77 பில்லியன் சொல்லி, அதில் வந்து $35 பில்லியன் சர்ப்ளஸ் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து $42 பில்லியன் இறக்குமதி செய்கிறோம். அதில் $23 பில்லியன் மதிப்புள்ள பொருள்களுக்கு வரி குறைப்பு செய்ய இந்தியா ஏற்றுக்கொண்டது. எவ்வளோ சொன்ன? $42 பில்லியன் $23 பில்லியன் மதிப்புள்ள
இறக்குமதிக்கு வரி குறைப்பு செய்ய இந்தியா ஒத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பத்தாது அப்படின்றதுதான். இதுவும் பத்தாதுன்னு ட்ரம்ப் சொல்றாரா? பத்தாது மொத்தமா நீங்க. இப்போ ஆப்பிள் இங்க வந்து கம்பெனி தொடங்கி இருக்கிறாங்க. இந்த இங்க உற்பத்தியார் ஆப்பிள் போன்ல பாதி வந்து அமெரிக்காவுக்கு போகுது. அதுக்கு 10% என்னவோ வரி போட்டிருக்காரு அவர். இன்னும் கூட்ட போறாங்களா என்னன்னு தெரியல. ஆப்பிள் அமெரிக்க நிறுவனம், விற்க போறது போன் வந்து அமெரிக்காவில். இப்போ அங்க உள்ள ஆட்கள் என்ன கேட்குறாங்க, ஏண்டா அறிவாளி, நீ வரி போட்டா இந்தியாக்காரனை கட்ட போறான் அந்த வரியை, அந்த காசை இங்கே தானே கொடுத்து வாங்க போறோம். அவன் மேலே வரி போட்டேன், அவன் மேலே வரி போட்டேன்றியா, அவன் மேலே நீ எப்படியா வரி போட முடியும்? நீ போட்டாக்க இங்கே விலை ஏறும், இப்படி தானே வரப்போகுது அப்படின்னு அங்கே கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வியை பற்றி புரிஞ்சுக்கிற லெவலுக்கு அங்கே இல்லை. அவர் தான் சொல்கிறேன், சீமான் மாதிரி நீட்டை ஒத்துக்கலைன்னா மெடிக்கல் காலேஜை பூட்டிடுவேன்னார் இல்லையா, அந்த மாதிரி ட்ரம்ப் அப்படி போட்டிருக்கிறார். இது இல்லாமல் டெக்ஸ்டைலு, செயற்கை வைரம், அப்புறம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, இதெல்லாம் இந்தியாவிலிருந்து உள்ள ஏற்றுமதி பொருள்கள். இந்த துறைக்கெல்லாம் அவர் வந்து வரி போடுவார் அப்படின்றதுனால அது குறிப்பிட்ட அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த துறையை சேர்ந்த நிறுவனங்கள் வந்து பயப்படுறாங்க. இன்னைக்கு பங்கு சந்தையெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இன்னைக்கு. அதனால் அதை என்ன அப்படின்னு கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் மோடி அரசு இருக்குது. நம்பர் 1 இதெல்லாம் இருக்கட்டும். மிக முக்கியமாக இந்த வணிக பரிவர்த்தனை ஏற்றத்தாழ்வு இதை பற்றி ஆய்வு செய்த அமெரிக்காவுடைய குழு ஒரு அறிக்கை தயார் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 500-600 பக்கத்துக்கு. அதில் 17 பக்கம் இந்தியாவை பற்றி தயார் பண்ணியிருக்கிற அறிக்கையில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதை மோடி போய் என்ன பேசி என்ன முடிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் போராட்டம் என்ன கோரிக்கைக்கு நடந்தது? மினிமம் 3 ஃபார்முலாஸை நீக்கணும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றத சட்டமாக்கணும். இப்போவும் கொடுக்குறாங்க, அதை சட்டமாக்கணும், சட்ட உத்தரவாதம் வேணும். முதல் நிபந்தனை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது, அதை எடுத்துடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஏன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை எடுக்கணும் அப்படின்னா, இது ஒரு முறைகேடான வர்த்தக நடவடிக்கை. எங்கள் ஊரில் நாங்கள் வந்து அப்படி கொடுக்கறது இல்லை, நீங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா. அவங்க சொல்கிறது என்னென்னா, உலகம் முழுதும் ஒரு சுதந்திரமான வர்த்தகம் நடக்கணும். எங்கள் ஊர் விவசாயி கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்க, உங்கள் ஊர் விவசாயி கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்க, அப்படியே 2 பேரும் வரட்டும். உலக சந்தையில் யாரால் சீப்பாக கொடுக்க முடியுதோ அவங்க போட்டி போடட்டும். நீங்கள் உங்கள் ஆளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி ஒரு ஃபேர் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி வேற எதையோ ஒன்று உங்களுக்கு நினைவுபடுத்துதா? இடஒதுக்கீடு தப்புன்ற ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்காது இல்லையா? ஓகே. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா சரி மாதிரி தெரியுது. இப்போ இதில் இது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 1. அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணால் நீங்கள் 37% அதுக்கு வரி போடுறீங்க. இது அடாவடித்தனம், இதை நீக்கணும். நீங்கள் கோதுமை இங்கே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால் 5% தான் நாங்கள் போடுறோம். 37 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது? இது நியாயமா அப்படின்றதான் அவங்க கேட்குற கேள்வி. இப்போ மேலோட்டமாக பார்த்தாக்க நியாயம் தானே. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது நியாயமாக தானே இருக்கு. கொஞ்சம் நம்ம வரலாறுல பின்னால் போய் பார்க்கணும். இப்போ உலக வர்த்தக கழகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கேட் ஒப்பந்தம், உலக வர்த்தக கழகம். இது வந்து 1994 இது வருது. 94க்கு முன்னால் அப்படி ஒன்று கிடையாது. 94க்கு முன்னால் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டுக்கு பொருத்தமான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. ஒவ்வொரு நாட்டிலையும் யார் என்ன தொழில் தொடங்கலாம் கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னாக்கா, இப்போ இராணுவ தளவாட தயாரிப்பு தனியார் மயமாக்கிட்டாங்க. பன்னாட்டு நிறுவனமே வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு மோடி சட்டம் கொண்டு வந்திருக்காரு. முன்ன வந்து தனியார் இல்லை, பொதுத்துறை நிறுவனம் மட்டும்தான் இராணுவ தளவாடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியாரை கூட செய்யக்கூடாது கூடாது. ஒரு சென்சிட்டிவான விஷயம், டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மாதிரி மின் உற்பத்தி நிலையம்னா அரசு தான் வந்து செய்யணும், மருத்துவமனை அரசு தான் செய்யணும், கல்வி நிறுவனங்கள் அரசு தான் செய்யணும், ரோடு சாலை இதெல்லாம் அரசு தான் செய்யணும். 94க்கு முன்னாடி இது முன்னால. அப்போ 94 என்ன நடக்குது, ஏன் அதுக்கு முன்னால் அப்படி இருந்தது? 94க்கு முன்னால்
2 வல்லரசுகள் இருந்தது, 2 பெரும் வல்லரசுகள். இந்த பக்கம் ரஷ்யா தலைமையில் சோசியலிச நாடுகள் என்று சொல்லப்படும் நாடுகள், அந்த பக்கம் அமெரிக்கா. அதை வந்து பனிப்போர் காலம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து 3ஆம் உலகம் அப்படின்னு நம்மெல்லாம் இருந்தோம், இந்தியா போன்ற நாடுகள். அதில் நாங்கள்லாம் கூட்டு சேரா நாடு, 2 பேரோடையும் சேரலை, நாங்கள் எங்களுக்கு என்ன சட்டமோ அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம். நம்ம அமெரிக்க முகாம் ரஷ்ய முகாம் 2க்கும் நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு நம்ம. அப்போது ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு இறையாண்மை மிக்க அதிகாரம் நம்ம போன்ற நாடுகளுக்கு இருந்தது. ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு சட்டம்லாம் வேண்டியதில்லை, உலகத்துக்கே பொதுவாக ஒரே நாடு ஒரே சட்டம் மாதிரி ஒரே உலகம் ஒரே சட்டம் கொண்டு வரும். அது ஒரே சட்டம் இல்லை, ஒரே சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னா, அமெரிக்காவும் ஒரு ஆப்பிரிக்க நாடும் ஒன்றாக முடியுமா? அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்றாக முடியுமா? ஆக முடியாது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒடுக்கப்பட்ட நாடுகள், காலனி ஆதிக்கத்துக்கு ஆட்பட்ட நாடுகள், அவங்கெல்லாம் காலனி ஆதிக்கம் செய்த நாடுகள், பிரிட்டனோ ஐரோப்பாவோ பணக்கார நாடுகள் அவங்க. அப்போது அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அன்னைக்கு வந்து 2000 காமர்ஸ் மினிஸ்டர் வந்து முரசொலி மாறன், அவரெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், தோஹா பேச்சுவார்த்தை அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அப்போது வந்து ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கிட்டு, மருத்துவத்தை உடனே திறந்து விட முடியாதுங்க, சரி 20 வருஷம் கழிச்சு திறந்து விடுங்க. கல்வி உடனே திறந்து விட முடியாதுங்க, 15 வருஷம் கழிச்சு திறந்து விடுங்க. விவசாயம் அது மாதிரி முடியாதுங்க, கஷ்டம், எங்கள் நாட்டில் 50% விவசாயத்தில் இருக்காங்க, சிறு விவசாயிகள். நீங்கள் இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் எடுத்துங்களேன், அமெரிக்காவில் ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் ஒரு விவசாயிகிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர். அங்கே 2% பேர் தான் விவசாயத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இந்தியாவில் 50 விழுக்காட்டினர். இப்போ அமெரிக்காவில் 2% 30 கோடி பேர் தான் அங்கே மக்கள் தொகை. அதில் 2% எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துங்க. இங்கே வந்து 140 கோடி, 140 கோடியில் பாதி 70 கோடி பேர். இங்கே அரை ஏக்கர் 1 ஏக்கர் இப்படி இருக்குது லேண்ட் ஹோல்டிங். அதனால் 2 பேரும் ஈக்குவல் கிடையாது என்ற அடிப்படையில் தான் எம்எஸ்பி போன்ற விஷயங்கள், 37% வரி போடுறது, இதெல்லாம் WTOவில் தீர்மானிக்கப்பட்டது, இந்தியா தன்னிச்சையாக போட்டதல்ல. இப்போ இந்த WTO விதிமுறையை யார் தயார் பண்ணாங்க? இப்போ அவங்க எழுதின சட்டத்தை அவங்களே மீறுறாங்க. எப்படி மோடி தயார் பண்ண சட்டத்தை மோடியே மீறுறாரோ அந்த மாதிரி அவங்க எழுதின சட்டத்தை அவங்களே மீறுவது என்பதுதான். அதாவது அவங்களுடைய போதாமைக்கு இதை காரணம் காட்டி இதை மீறாங்க. அவங்களே வகுத்த சட்டப்படி கூட அவங்க பொருளாதார ரீதியாக அதில் போட்டி போட முடியல, தன்னிறைவு அடையலை. அதனால ஆட்ட விதிகளை இப்போ ட்ரம்ப் தன்னிச்சையாக மாத்துறார், தன்னிச்சையாக ஆட்ட விதிகளை மாற்றுகிறார் அப்படின்றது தான் விஷயம். என்ன இப்போ இதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்குது. அதனால தான் எம்எஸ்பி அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இப்போ எம்எஸ்பியை எடுத்தால் என்ன நடக்கும்? எம்எஸ்பியை எடுத்தால் இன்னைக்கு எம்எஸ்பி அடிப்படையில் இந்தியா வந்து ரேட் இருக்கு இல்லையா, இப்போ அவங்க இன்னும் ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்க முடியும், இவங்க மொத்தமாக காலியாக என்ன ரேட்டுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் எம்எஸ்பி வந்து கொடுக்கறது குவிண்டாலுக்கு 2275 ரூபா, ஓப்பன் மார்க்கெட்டில் 2400 ரூபா. ஒரு குவிண்டால்ன்றது எவ்வளவு? 100 கிலோ. அதுக்கு வந்து இப்போ இங்கே கொடுக்குற ப்ரைஸ் அது. இப்போ அதை அப்படியே அமெரிக்கன் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுவோம். ஒரு குவிண்டாலுக்கு இதுன்னாக்கா ஒரு டன்னுக்கு எவ்வளோ வருதுன்னாக்கா எம்எஸ்பி $330 ஒரு டன்னுக்கு கோதுமை. அமெரிக்காவில் $250. 250 எங்கே இருக்குது, 330 எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா $250 அங்கே இருக்கிறத $300 விற்றா கூட இங்கே உள்ளதோட அது கம்மி தான். அப்போ விவசாயிகளை என்ன செய்யுது? இந்தியாவில் வந்து உற்பத்தி ஆகிற கோதுமை 112 மில்லியன் மெட்ரிக் டன். அதில் பெரும்பகுதி 85 மில்லியன் மெட்ரிக் டன் மக்களால் வந்து பயன்படுத்தப்படுது. ஒரு 25-27 மில்லியன் மெட்ரிக் டன் ஃபுட் கார்பரேஷனில் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ரேட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அழிஞ்சிருவோன்றது தான் இங்கே விவசாயிகளுடைய கருத்து. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, இப்படி மாற்றியாக வேண்டும் என்பது இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை பேட்டன்ட். பேட்டன்றது காப்புரிமை. இந்த காப்புரிமை வந்து 1970 இந்திரா காந்தி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. குறிப்பாக மருத்துவத்துறையில் இந்தியாவை வந்து ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய மெடிக்கல் ஷாப்
எது? இந்தியா. கோவிட்டுக்கு வந்து இங்கேருந்து தானே மருந்து அனுப்பணும், வேக்சின்ஸு நிறையா அனுப்பணும். அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னால் 1970 இந்திரா காந்தி ஒரு பேட்டன்ட் சட்டம் கொண்டு வராங்க. அந்த பேட்டன்ட் அப்படி காப்புரிமைன்றது இப்போ ஒரு அமெரிக்க நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிக்குது, அதுக்கு காப்புரிமை பதிவு பண்ணிக்குவாங்க. காப்புரிமையில் 2 வகை இருக்குது. ப்ராசஸ் பேட்டன்ட், ப்ராடக்ட் பேட்டன்ட் அப்படின்னு 2 இருக்குது. ஒரு மருந்து அந்த பெயருக்கு வந்து பதிவு செஞ்சுக்கிறது, அந்த மருந்தை ஒரு குறிப்பிட்ட வழியில் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதையும் பேட்டன் பண்ணி வச்சுருவாங்க. அதை பேட்டன் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே. இந்த ப்ராசஸ் பேட்டன்ட்டை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்றது தான் அதில். அந்த மருந்தை நாம் வேறொரு வழியில் உற்பத்தி பண்ணாங்க, அதை நீ வந்து காப்புரிமை கோர முடியாது. இது சட்டம் இப்போ 1970 அப்பயே கொண்டு WTO வர்றதுக்கு முன்னால். சரி, அப்போ வந்து பண்ணியாச்சு. 2005 மன்மோகன் சிங் அரசு அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருது. ஏன்னா அந்த கில்லாடிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த பேட்டன் சட்டத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு மருந்துக்கு காப்புரிமை பண்ணீங்கன்னாக்கா 20 ஆண்டுகளுக்கு தான் அது செல்லும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதில் நீங்கள் பேட்டன்ட் வந்து கோர முடியாது, எல்லாருக்கும் அது ஃப்ரீ ஆகிடும். அதனால் மருந்து கம்பெனி என்ன செய்வாங்கன்னாக்கா, ஒரு மருந்து இப்போ டோலோ இருக்குதுன்னு வச்சுங்க, டோலோ 650 அப்படின்னாக்கா டோலோவுக்கு பக்கத்தில் ஒரு எஸ், டோலோ 649 அப்படின்னு சொல்லி லேசாக ஒரு திருத்தம் இல்லை, அதுக்குள்ளே லேசாக கொஞ்சம் உப்பு தூக்கி போட்டு என்ன அந்த மாதிரி இப்போ இந்த கோல்கேட்டில் உப்பு கரிக்கிற கோல்கேட் வருது இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று அப்படி சேர்த்து போட்டு அது இல்லை இது புதுசு அப்படின்னு இதுக்கு பேட்டன்ட் பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் எவர் கிரீனிங். எப்பொழுதும் அதை பசுமையாக வைத்திருப்போம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பேட்டன்ட் ஆக்டில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தை சேலஞ்ச் பண்ணி நோவார்டிஸ் என்ற நிறுவனம் கோர்ட்டுக்கு போகுது. ஒரு கேன்சர் ட்ரக், அந்த கிளேவாக்கின் பேர் வந்து ஒரு கீமோதெரப்பி ட்ரக், அதை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, இந்திய நிறுவனம் உற்பத்தி பண்ணக்கூடாது சொல்லி கோர்ட்டுக்கு போய் அது ஜெயிக்கலை. இந்தியா தரப்புக்கு தீர்ப்பாயிடுது. இன்னைக்கு அந்த மருந்து இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு அந்த கீமோதெரப்பி மருந்து ஒரு கேன்சர் நோயாளிக்கு 2 லட்ச ரூபா ஆகும். இங்கே அது 2 லட்ச ரூபான்னா $2,500 ஒரு ஆண்டுக்கு. அங்கே $17,500 அமெரிக்காவில். சரியா? அதனால தான் அமெரிக்காவிலேருந்து பல பேர் வைத்தியத்துக்கு கியூபாவுக்கு ஓடுவாங்க, அமெரிக்காவில் வைத்தியம் பார்க்க முடியாமல். அப்போது இந்த பேட்டன்ட் ஆக்ட் பிரச்சனைக்குரியது, இதை மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. யார் கேட்குறது? இப்போ ட்ரம்ப் கேட்குறாரு. 3வது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன செய்யும்னாக்கா, ஒரு மெடிக்கல், கெமிக்கல், ஃபுட்டு, எலக்ட்ரானிக்ஸு, டெக்ஸ்டைலு இதனுடைய தரங்களை சோதித்து வந்து பார்க்கும். அதென்ன நீங்கள் ஒரு தரம் அதை கலைக்கணும்ன்றாங்களா? அதை கலைக்கணும். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் குட்ஸ் ஒரு 175 வகையான டெலிகம்யூனிகேஷன் குட்ஸ், அதில் அதனுடைய செக்யூரிட்டியை, பாதுகாப்பை, அது உளவு கருவி இருக்கா, பாதுகாப்பை செக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க, அதை நீக்கணும்னு கேட்குறாங்க. இது 3வது. 4வது வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம பேடிஎம், கூகுள் பே எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் இந்தியன் சர்வரில் சேமிக்கணும்னு இருக்குது. அது ரிசர்வ் பேங்கோட கைட்லைன் இருக்குது, அப்படி இருக்குது. அது என்ன இந்தியன் சர்வர், நாங்கள் வந்து ஏதாவது இதில் மோசடி நடக்குதான்னு செக் பண்ணணும், உங்கள் சர்வரில் இருந்தால் நாங்கள் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு அதை உடைக்க வேண்டும். இது வந்து 3வது. 4வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இவர் ஸ்டார்லிங்க் வச்சுருக்காரு நம்ம எலான் மஸ்க். நீங்கள் எதுனா உங்கள்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும்னு வச்சுருக்கிறீங்க, ஓப்பன் ஸ்கை அந்த லைசன்ஸ் சிஸ்டத்தை எடுத்துடணும். கடைசியாக மோடிக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகன் ஆத்ம நிர்பார். ஆமாம், அவர் இப்போ அங்கே போனார் இல்லையா, நம்ம ப்ரெஸ் மீட்டு மோடியும் ட்ரம்ப்பும், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு மாகான்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு, நான் மிகான்னு சொல்கிறேன், MIGA, மேக் இந்தியா கிரேட் அகெயின்னு சொல்கிறேன். 2 பேரும் கரம் கோர்த்து செல்வோம். அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார், அந்த வெங்காயம்லாம் இங்கே வேணாம், அந்த பேச்செல்லாம் ஒன்லி மாகா. ஆத்ம நிர்பார் இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, ஒத்துக்க முடியாது. இது ஆத்ம நிர்பாரில் மோடி ஒரு இது ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை நடக்குது, மெட்ரோ நடக்குதுன்னு வச்சுங்களேன் வேலை,
இந்திய நிறுவனம் ஒன்று கான்ட்ராக்ட் கேட்குது. அமெரிக்க நிறுவனமும் இந்த கட்டுமான பணிக்கு கான்ட்ராக்ட் கேட்குது. அமெரிக்க நிறுவனம் 100 ரூபா கோட் பண்ணுது, இந்திய நிறுவனம் 120 ரூபா கோட் பண்ணுதுன்னாலும் 20 ரூபா ப்ளஸ் கூடுதலாக இருந்தாலும் இந்திய நிறுவனத்துக்கு கொடுக்கணும். 21 கூட இருந்தா வேணா அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி ஒரு இது இருக்குது. அது கிடையாது, அது ஈக்குவலாக இருக்கணும். இந்த பாரபட்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் அந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த பேப்பரில் கண்டுள்ள விஷயங்கள். இறையாண்மை மிக்க ஒரு தேசமாக நீங்க இருக்கக்கூடாது, இந்தியாவை எழுதி கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதை வந்து 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு துண்டை போட்டு வச்சிருக்கிறாங்க, மாட்டுத்தரகு மாதிரி. இதுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கப்படலை. ஓகே, பேசிக்கலான்ட்டாங்க. ஓகே, கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு பியூஷ் கோயல் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ என்ன பேசி முடிக்க போகிறாங்க? அதாவது நான் சொன்னது போல் மெக்சிகோ போல் அல்லது கனடா போல் சைனா போல் ஐரோப்பிய ஒன்றியம் போல் இதை இந்தியா வந்து சேலஞ்ச் பண்ணலை. மாறாக விஸ்வகுரு சரண்டர் ஆகிருக்கிறார். என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியாது. பஞ்சாபில் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த எம்எஸ்பி எடுத்துருவாங்களோ, மீண்டும் ஆரம்பிக்குதா போராட்டம்? ஆமாம். ஓகே, இந்த அபாயம் இருக்குது. அமெரிக்க கோதுமை வந்தாலே போதும், அதான் முடிஞ்சது. இப்போது எண்ணெய் வந்து நம்ம கல்ஃபில் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா? உக்ரைன் போர் இருந்தப்போ யாரும் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் இந்தியா ரஷ்யாட்டிருந்து அதை விட கம்மி விலைக்கு வாங்கி, அதனால் நமக்கு குறைய போகுதுன்னு பார்த்தா இல்லை, அதெல்லாம் அம்பானிக்கு கொடுத்துட்டாரு. அம்பானிக்கு தான் லாபம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, ஏன்ட்ட தான் வாங்கணும். வாங்குறேன்னு ஒத்துட்ருக்காரு மோடி. $15 பில்லியன் 25 பில்லியன் வரைக்கும் நான் வாங்குறேன். ரஷ்யா கிட்ட யாராவது என்ன வாங்குறத நான் கேள்விப்பட்டாக்க தனியாக அதுக்கு வரி போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவாக பார்க்க முடியாதா? எதை? இப்போ ட்ரம்ப் மாதிரியான நபர், ஒரு சீமான் மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி சீமான் நிஜமாவே பவர் கிடைச்சு அவர் ஒரு கோமாளித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கோமாளித்தனத்தை ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட எதுக்கு நம்ம போய் சீண்டிட்டு இருக்கணும், இல்லை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்? என்னதான் இருந்தாலும் ஒரு வல்லாதிக்க நாடு, நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலான்றது விஸ்வகுருவினுடைய ஸ்மார்ட் மூவா ஏன் இருக்கக்கூடாது? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ராம்தாஸ் பாமக வச்சிருக்காரு, எடப்பாடி அதிமுக இருக்காரு. இப்போ மோடிக்கு சரண்டர் ஆகிறத ஸ்மார்ட் மூவ்னு எடுத்துக்கலாமா? ஸ்டாலின் வந்து முட்டாள்தனமாக இது மாதிரி எழுதிட்டுருக்காரு. அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒன்று செஞ்சு உங்கள் உரிமையை நிலைநாட்டி கொள்ள போகிறீர்களா? ஸ்மார்ட்டாக செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? இப்போ இவர் கூட கேட்டிருக்காருல தங்கம் தென்னரசு, சரி கூட்டணி தான் வைக்கிறீங்க, இந்த நீட்டை விலக்கு அப்படின்னாவது கேட்பீங்களா அப்படின்னா எதுவும் நீ பேச முடியாது. அவங்க நீட்டுற இடத்துல கையெழுத்து போடுறது தான், நீட்டெல்லாம் பற்றி பேச முடியாதுன்றது தான். அதுபோல் ஸ்மார்ட் மூவ் என்பது அடிமைத்தனம் அல்ல. இங்கே ஸ்மார்ட் மூவ்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இந்தியாவை முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி அடிமைப்படுத்தின போர் என்ன? அந்த போருக்கு பேர் என்ன? பிளாசி போர். பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி போர். அந்த பிளாசி போரில் ராபர்ட் கிளைவ் யாரை எதிர்த்து சண்டை போட்டாருனாக்கா சிராஜ் உத்தவ்லா அப்படின்னு வங்காள நவாப். அவர் இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய இதுக்கு பணியை மறுத்து சேலஞ்ச் பண்ணார். கிளைவுக்கு சண்டை போடுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணது யார் தெரியுமா? ஜகத் சேட் அப்படின்னு ஒரு பனியா. அந்த பனியா தான் இந்த போருக்கு கிளைவுக்கே ஃபைனான்ஸ் பண்ணது. சரியா? அந்த சேட்டுகளுடைய ஆட்சியில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். குஜராத் சேட்டுகளுடைய ஆட்சி தான் இப்போ நடக்கிறது. அவர்கள் சார்பாக மோடி வந்து ஆட்சி நடத்துகிறாரு. குஜராத் சேட்டில் முக்கியமான சேட்டு யார்? அதானி. அதானி குடுமி எங்கே சிக்கியிருக்கு? அமெரிக்காவில் சிக்கியிருக்கு. சோலார் ஸ்கேம் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஆமாம். இப்போ சோலார் ஸ்கேம் வந்து இப்போ எடப்பாடி விஜயபாஸ்கர் மேலே இடி கேஸை பெண்டிங் வச்சுருக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி சோலார் வந்து பெண்டிங் இருக்குது, இன்னும் க்ளோஸ் பண்ணல கேஸை. வாரண்ட் இருக்குது, இருக்கட்டும்னு வச்சுருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லை, இவங்க நிஜார்னு சொல்லிட்டு ஒரு காலிஸ்தானி அவரை போய் கனடாவில் கொலை பண்ணாங்க. அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. அப்புறம் பனூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், அவரும் காலிஸ்தானி, அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சியில் நம்ம அஜித் தோவல் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்டில் ஒரு இது வந்திருக்குது.
அந்த கேஸும் பெண்டிங் இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லை, இதுக்காக மட்டும் இல்லை, அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டோட, அமெரிக்கன் ஃபினான்ஸ் மார்க்கெட்டோட பிரிக்க முடியாமல் இணைந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அமெரிக்காவோட முரண்பட்டுக்கிட்டாக்க உங்களுக்கோ எனக்கோ ஒன்றும் ஆகிடாது. இப்போ இந்திய நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு எதுவும் ஆகிடாது. ஏன்னா 90% மக்களுக்கும் அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அமெரிக்க பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்டிருப்பது யாருன்னாக்க இந்திய மக்கள் தொகையில் ஒரு 10%. நான் சொல்கிறது ஐடி எம்ப்ளாயீஸு, இந்த நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்கள் உட்பட ஒரு 80 to 90% மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு தான் இந்த பொருளாதாரம் இயங்குது. இந்த செக்மெண்ட்லேயே 1% பேர் தான் இந்தியாவினுடைய 40% வெல்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய 40% வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது. அப்போ அதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மோடி ட்ரம்பிடம் சரணடைந்து தான் தீர வேண்டும் அப்படின்றது. இப்போ ஜி ஜின்பிங் கூட சொல்லியிருக்காரு, அமெரிக்கா வாங்கலைன்னா என்னங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ். இப்போ மோடி அப்படி அதை அந்த முடிவை எடுப்பாரான்னு கேட்டால் அது எடுப்பாரா பெரிய கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம பிஜேபி எதிர்ப்பாளர்களை விட்டுருங்க. ஆத்ம நிர்பார், சுதேசி ஜாகரன் மஞ்ச், இதெல்லாம் யாருடையது? பிஜேபியோட இது. அப்போ சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் நடத்தினவங்க இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? ஆர்எஸ்எஸ் சுதேசி எல்லாத்தையும் இந்த நாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் கிறிஸ்தவ ட்ரம்ப் சொல்கிற இந்த ஆணைகளை ஏற்றுக்கொண்டு அடிமையாக இருக்குமா? மோடி என்ன செய்ய போகிறார் என்பதை மோடி பக்தர்களும் சிந்திக்கணும். மோடி பக்தர்களும் இதுக்கு பதில் சொல்லணும். இப்படி ஒரு சின்ன சின்ன கரீபியன் நாடுகள்லாம் எதிர்க்குது, மெக்சிகோ எதிர்க்குது, கனடா எதிர்க்குது, நல்லா எதிர்க்குது. ஆனால் இப்பேற்பட்ட விஸ்வகுரு, நாங்கள் பெரிய வல்லரசு, அவர் போகிற இடம் பூரா எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு. அமெரிக்காவே நடுங்குதுன்னாரு பாண்டே நடுங்குதுன்னாரா? ஃபேமஸ் வீடியோ அது. ஆமாம், அமெரிக்காக்காரனே நடுங்குறான்னு. ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக படுத்திருக்கிறது வந்து இந்தியா தான். இந்தியாவை தான் டாரிஃப் கிங், இவங்க தான் அதிகமான வரி போடுறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துடணும். இன்றைக்கி என்ன தெரியுமா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு? நேற்றுக்கு மோடி பிரதம மந்திரி தலையீட்டின் பேரில் பேசி தீர்த்துக்கலாம், நம்ம என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்காரு. இதை முன்னாலே செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, அதனால் இந்தியாவின் சுயமரியாதை, இறையாண்மை இதெல்லாம் எங்கே கேள்விக்குள்ளாக இருக்குன்னாக்கா அது அமெரிக்காவால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மோடியாலும் சங்க பரிவாரத்தாலும் வில்லனாக சித்தரிக்கப்படுகின்ற இஸ்லாமியர்கள், அது சிராஜுத்தோலாவாக இருக்கட்டும், அப்புறம் திப்பு சுல்தானாக இருக்கட்டும், ஏன் ஈவன் அவுரங்கசீப் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அபராதம் போட்டு மரியாதையாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதனால் அவுரங்கசீப் சமாதியை தோண்டுபவர்கள் இவங்க சுயமரியாதையோடு இறையாண்மையை பாதுகாப்பவர்களாக நடந்து கொள்கிறார்களா என்பதை யோசித்து பார்க்கட்டும். இந்திய மக்களும் அதை யோசிக்கணும். இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அல்லது டபுள் டாரிஃப்னால ட்ரம்ப் சொல்ற அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுமா? அமெரிக்கால மீண்டும் அவங்க வந்து பொருளாதாரத்தில் உயர்வதற்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் உதவுமா? உதவாது. ஏன்? இப்போ இந்த வரி விதிப்பு வந்து இவங்க வெளிநாட்டு மேலே போட்டாக்க, ட்ரம்ப்போட தியரி என்ன அப்படின்னா, இப்படி வரி போட்டாக்க உடனே இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகள், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்பிள், இவங்க எல்லாரும் உடனே திரும்பி அமெரிக்காவுக்கு வந்துடுவாங்க. அதான் கணக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, அதனால அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒருபோதும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? இந்த நாடுகளில் எல்லாம் அவர்களுக்கு ஏராளமான சலுகை வழங்கப்படும். லேபர்லேருந்து எல்லாமே. ரெண்டாவது, கூலி விகிதம் வந்து மலைக்கும் மடுவுக்கும். இங்கே 1 ரூபான்னா அங்கே 20 ரூபா கொடுக்கணும். அப்போ ஒருபோதும் அவர்கள் வந்து வரப்போவதில்லை. என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஆப்பிள் ஃபோனோட விலை கூடும். ஆப்பிள் ஃபோனை கூட விலை கொடுத்து வாங்க போகிறது யார்? அமெரிக்கர்கள். அதனால் நீ வரியை கூட்டினாக்கா அந்த வரியை கட்ட போகிறது அமெரிக்கர்கள் தான்டா, அவன் கட்ட போகிறது கிடையாது. இந்த அறிவு கூட இல்லையே அப்படின்னு அங்கே பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த புரிதல் கூட இல்லாதவர்கள்
அமெரிக்காவில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. முட்டை விலை ஏறிடுச்சு. இதை விட பெரிய வேடிக்கை இப்போ நேற்று நியூயார்க் டைம்ஸில் செய்தி என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை. இல்லீகல் இமிக்ரெண்ட்டை நான் பிடிக்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறது பாதி பேர் இல்லீகல் இமிக்ரெண்ட். இப்போ இங்கே வந்து வட இந்திய தொழிலாளி வேலை செய்கிற மாதிரி அங்கே இமிகிரன்ஸ் சொல்ல பார்க்குறாங்க. ஆமாம், அங்கே வந்து மெக்சிகன் ஒர்க்கர்ஸு அல்லது ஆசிய நாடுகளிலிருந்து வந்த தொழிலாளிகள் தான் வேலை பார்க்குறாங்க. விவசாயத்தில் வேலை பார்க்குறது பஞ்சாப்லேருந்து போனவங்க அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளிலேருந்து போனவங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. ரியல் எஸ்டேட்டுக்கு தேவையான இரும்பு, அலுமினியம், மரம் 3 கனடாவிலேருந்து வரணும். எல்லாத்துக்கும் ட்ரம்ப் வந்து 25% போட்டார். அது பூரா விலையேறிடுச்சு. இப்போ மொத்தமும் வீடு கட்டும் செலவு கிட்டத்தட்ட 25-30% விலை வந்து கூடி விட்டது அப்படின்னு அங்கே கட்டுமான தொழிலில் இருப்பவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லாமே அவங்க தலையில தான் பிடியுது. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் ட்ரம்ப் தோற்பது உறுதி. இந்த குழப்பம் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டு வாட்டிக்கு மேல ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து யாராவது 3வது வாட்டி நான் கண்டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதையும் திருத்து போறாரா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ட்ரம்ப் வந்து இப்போ எம்எஸ்பி எடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்குன்னாக்கா, ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோதுமை விவசாயிகள். நம்ம யூபி, பீகார் மாதிரி அங்க ஒரு ஏரியா இருக்கு, கவ் பெல்ட் மாதிரி மிட் வெஸ்ட்னு சொல்றது, அந்த பெல்ட் இருக்குது. அவங்கள தாஜா பண்றதுக்காக இந்த காரியத்தை ட்ரம்ப் செய்கிறார். ஆனால் அதில் அவர் வெற்றி பெற மாட்டார் என்பதுதான் உண்மை. ஆனால் தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சியை ட்ரம்ப் ஏமாத்துறாரு, தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சியை மோடி ஏமாத்துறாரு. உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இறுதியா ஒரு கேள்வி தோழர், ட்ரம்ப்பை பத்தி பேசினதுனால இந்த விஷயங்கள்ல இருந்து அவருடைய பேச்சுக்கள், அவருடைய ட்வீட் எல்லாமே ஜனநாயக செட்டப்பே கலச்சணும் அப்படின்ற லெவல்ல தான் அவருடைய எல்லா ட்வீட்ஸும் இருக்கு. லெஃப்ட் அப்படின்ற ஒரு குரல் இருக்கக்கூடாது, ராடிக்கல் லெஃப்ட், இங்க வந்து அர்பன் நெக்ஸ்ட்னு சொல்ற மாதிரி ராடிக்கல் லெஃப்ட்னு கோட் பண்றாரு. ஊடகங்கள் வந்து செயல்படக்கூடாது, ஊடகங்கள் வந்து மோசமா இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்பை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இப்போ இன்கேஸ் ஜட்ஜஸ்க்கு இருக்குன்னா ஜட்ஜஸை வந்து மாற்றணும். இந்த ஜட்ஜஸ் வந்து சட்டத்தை அவங்க நடத்துறது அப்படின்றது, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்ற லெவலுக்கு வந்துட்டாரு. அதை மக்கள் கிட்ட பரப்புற வேலையும் செய்யறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதோடைய எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது என்ன? ஒரு ரைட் விங் ஃபாசிஸ்ட் அரசியல், அதை தான் வந்து அவர் முன்னெடுக்கிறார். நீங்க சொன்னது பூரா நடந்திருக்கு, இதுக்கு மேல ஒன்று நடந்திருக்கு. அங்க வந்து கிரிட்டிக்கல் ரேஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. கிரிட்டிக்கல் ரேஸ் தியரின்னா என்ன? ஒரு நிற வெறி அடிப்படையில், நிற பாகுபாடு அடிப்படையில் எப்படி கொள்கைகள் வகுக்கப்படுது, பார்வைகள் இருக்குது. கருப்பின மக்கள் எப்படி ஒதுக்கப்படுறாங்க அல்லது பழுப்பின மக்கள் எப்படி ஒதுக்கப்படுறாங்க என்பது தொடர்பான ஆய்வுகள் எதுவும் எந்த பல்கலைக்கழகத்திலும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று கொண்டாந்துருக்காரு. இப்போ நம்ம நாட்டில் ஜாதியை பற்றி பேசக்கூடாது. மோடி என்ன சொல்றாரு? காஸ்ட் சென்சஸ் இருக்கணும்னா சாதி அடிப்படையில் பிளவை தூண்டுகிறார்கள்னு சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி இப்போ அங்கே ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று, அவங்க வந்து கடந்த 2-3 நூற்றாண்டுகளில் அங்கே இருக்கக்கூடிய ஓவியம் மற்றும் சிற்பம், இந்த கலைத்துறையில் எப்படி ஒரு ரேசிஸ்ட் பார்வை இருந்திருக்கு அப்படின்றத கிரிட்டிக்கலாக இது பண்ணி ஒரு கண்காட்சி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஃபெடரல் ஃபண்டிங் வந்து இருக்குது. யார்? கவர்மெண்டோட. ஆமாம், அங்கே இருக்கிற ஒன்றிய அரசோட ஃபண்டிங். அதை வந்து அது வந்து ரேசிஸ்டை தூண்டுது அப்படின்னு சொல்லி நான் ஃபண்டை கட் பண்ணுவேன். அதற்கு எதிராக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்கிறார் 2 நாள். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரேசிசம் அப்படின்னு பேசக்கூடாது. அதாவது ரேசிசம் இருக்கும், பேசி அதுக்கு பேசுறாங்க. ஜாதியை பற்றி பேசக்கூடாது. எல்லாம் ஈக்குவாலிட்டி தான், அதை பேசக்கூடாது. அப்போ மற்ற துறைகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்க அது மாதிரி பேசுனா அது லெஃப்ட் விங், அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத யூனிவர்சிட்டியில் சமூகத்தில் வந்து கொண்டு வர்றாரு. இது வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, யூரோப்பில் மேக் யூரோப் கிரேட் அகெயின் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஃபாசிஸ்ட் குழு, ஜெர்மனியில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டாய்ச்லாண்ட் என்ற கட்சி அது வலிமை பெற்று வருது. அதை எலான் மஸ்க் வந்து ஆதரிக்கிறாரு. அயர்லாண்டில் மேக் யூரோப் கிரேட் அகெயின் அதுவும் வருது. ஆமாம், அந்த மாதிரி அதுவும் ரைட் விங். இந்த மாதிரி ஒரு ரைட் விங் அப்சர்ஜ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் வருது, இந்தியாவிலையும் வந்துருக்குது. இவர்களுக்கு இடையில முரண்பாடு இருக்குது, அது தனி பிரச்சனை. ஆனால் இவர்கள் அனைவருமே
ஒரு ரைட் விங் அரசியலை வந்து ஃபேசிஸ்ட் அரசியலை அட்வொகேட் பண்ணுறாங்க என்ற முறையில் புரிந்து கொண்டு ட்ரம்பின் இன்னொரு அவதாரம் மோடி என்றும், மோடியின் இன்னொரு அவதாரம் லீபென் என்றும், லீபென்னின் இன்னொரு அவதாரம் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டாய்ச்லாண்ட் என்றும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நன்றி தோழர். பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு கருதல் இப்போ நன்றி. மற்றொரு விஷயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.